1982 வந்து நாரா ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து 5000 காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணி சேலுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களால வந்து 2000 காப்பி தான் வந்து செல் பண்ண முடியுது. ஸோ 3000 காப்பீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோர்ஸில் கம்மியான விலையில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பப்ளிஷர் வந்து இந்த புக்கு வாங்கி படிச்சுட்டு இந்த புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாரா ஹைடனுக்கு கால் பண்ணி இந்த புக்கோட பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்து எனக்கு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் இந்த பப்ளிஷிங் ரைட்ஸ் வாங்கணும்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே புக் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற டைட்டில் இப்படி மாற்றி ரீபப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ புக் வந்து செல் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 5000, 10,000, கிட்டத்தட்ட 18 months வந்து 2.3 மில்லியன் புக்ஸ் வந்து செல் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து கிரேட் ப்ராடக்ட் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்குறதுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த புக் வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். A or B அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.